அன்பேடே அன்பேடே என்ன படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த படத்தோட ரீசெண்டாக அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த படத்தோட போஸ்டர்ஸும் பார்த்தோம், ஹோர்டிங்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்தோம். ரொம்ப ஒரு ஜாலியாக கலகலன்னு இருக்கிற ஒரு படம். லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து தேட்டரே வந்து பேங்க் ஆகிடும், அந்த மாதிரி பயங்கர ஃபன்னு. ஸோ இதில் வந்து கேஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரி ப்ரோ பிரிஸ்டார். உண்மையிலே வந்து ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு ஹீரோ கிடச்சிட்டாரு. அண்ட் வந்து ரம்யா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக த்ரூஅவுட் த ஃபிலிம் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியனுங்கிறத வந்து பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கோபி ப்ரோ. அவர் வந்து இந்த ஒரு 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 பெங்களூர் ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தர் மாதிரி பார்க்கும்போது இருந்து அவருக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் காமெடி பயங்கரமாக இருந்தது. மியூசிக் அண்ட் மேக்கிங்காக எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து தேட்டரில் ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் குடும்ப படம் நீங்கள் வாங்க வாங்க. நிஜமா we thoroughly enjoyed the film. Superb பாரி and சூப்பராக இருந்தது. ஃபுல் ஃபன் ஃபீல்டாக இருந்தது. அதான் எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் அதையும் மீறி இருந்துச்சு. காஸ்டிங் வாஸ் ரியலி குட். அண்ட் ஜமா பார்த்தவங்களுக்கு ஜமா எடுத்த ஒரு டைரக்டர் ஹீரோவாக இது அப்படின்னு ரொம்ப அதில் ஒரு பரிமாணம்னா இதில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பரிமாணம். we thoroughly loved it. லாஸ்ட்ல கமல் சார் மாதிரி இன்ஸ்பிரேஷன் தானே, கமல் சார் இன்ஸ்பிரேஷன் தானே. ஸோ அது ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கு லாஸ்ட்ல. சேத்தன் சார் வரட்டும். சேத்தன் சார் வாங்க. நீங்க வந்தாதான் மேம் உங்களை பத்தி பேசுவாங்க. இவரை எல்லா படத்துலையும் வில்லனா யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சீரியஸான அப்பாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜமாலில் கூட நீங்கள் வில்லனா தானே, ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இவரோட பழகின பிறகு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐய இவர் அது இல்லை, இவர் இதுதான். மொக்க பீஸ் நான் சொல்ல, அவர் தான் சொல்றாரு. ஸோ தெரிஞ்சு உங்களுக்கு அவரோட பழகின பிறகு பாரிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் ஒரிஜினல்னு. ஸோ சேதன் கிட்டத்தட்ட அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கு நான் யோசிச்சிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் சேதன் ஹஸ் டன். உண்மையிலே தேங்க்ஸ் ஸோ மச் பாரி ஃபார் அவரை பற்றி புரிஞ்சு இப்படி ஒரு கேரக்டர் அவரை மைண்டில் வச்சு எழுதின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு மேம். லவ் பண்ணுறேன். ஐயோ பாரி என்னோட எல்லாரோட பாரி தான் சேத்தனை ரொம்ப லவ் பண்ணுறாரு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஐ thoroughly love this film. Thank you so much பாரி. வெல் டன். வெல் டன். ஒரிஜினல் ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நடிக்கவே இல்லை வாழ்ந்துருக்காரு. And yeah, all the girls, the casting was superb. In மகளா நடிச்ச இஸ்மத், நிக்கிலா சூப்பராக பண்ணாங்க. லாஸ்ட்டில் your character finished so well and Namya was so good. நிஜமா லைக் it was a very different portrayal of you. நான் நினைக்கவே இல்லை like you can look like that. It was wonderful. Casting was superb. Roja ma'am was superb. சேத்தனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுருந்தேன். நீங்க கொடுக்கலாம் அப்புறம் யாருக்கு say something. ஹீரோ தான் நம்மளை பற்றி நாமளே பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தானே சார் சொல்லணும். வணக்கம். பாரி வந்து இந்த அதாவது நம்ம ஜமா பண்ணி முடித்ததுலேருந்தே எப்போவுமே மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருப்பார் என்கிட்ட. அது ஒரு சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பாயினோ அவர் வந்து என்னை பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து இந்த படம் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ லவ் பண்ணி இந்த கேரக்டரை எழுதி என்னை நம்பி என்னை கொடுத்ததுக்கு நன்றி பாரி. தேங்க்யூ சார். அண்ட் படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது எடுக்கும்போதே ஷூட் பண்ணும்போதே தெரியும், நல்லா டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருந்தது. பேப்பரில் இருந்த இது எமோஷன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறத வந்து கண்ணால் பார்த்தோம். அது உண்மையாகவே இன்றைக்கி வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ நிறைவாக இருந்தது. சூப்பர் பாரி. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவல். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோ கொஞ்சம் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கிறேன். பெங்களூர் பாப்பான அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கோபி. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு பிச்சு பிச்சு வாங்கி ஒரு கேரக்டரை வந்து கோபி பரதாபங்கள் கோபி மாதிரியே இல்லை, இன்னுமே வேற கோபியாக தெரிஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் அவர் போராடினாரு. அதே மாதிரி வந்து சார் நீங்கள் வந்து இப்போ சொல்லாமான்னு தெரில, ஆனால் படம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு சார். கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக இல்லைங்க அது சொல்லலாம், வேற ஒன்று சொல்ல வந்துட்டேன் நான் அந்த கேரக்டரை பற்றி அப்படின்னு. அது இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியான படமாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப கத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து உள்ள. ரொம்ப ஜாலியான படமாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பார்த்துருங்க. ஹீரோவை பற்றி ஒரு 2 வார்த்தை. ஹீரோ ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் கோபிக்கு ஒன்று கதை சொல்லும்போது தான் நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்தேன் ப்ரோ. நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வெளியே உட்காந்து சரி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சாலும் இது பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. செல்முருகன் அண்ணன் அவர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ரம்யா பண்ணது, ரம்யா அவங்க பண்ணது, ப்ரோ பண்ணது எல்லாமே சூப்பராக, சேத்தன் சார் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. வந்து மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். நான் இந்த டைமில் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஃபைனல் டைமில் தான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆகிருந்தேன். ஒரு 2 days பிஃபோர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப இம்பேக்டான ஒரு ரோலுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு ஃபிலிம் தியேட்டரில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரிவ்யூ போட்டு எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. நான் அந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ என்ன ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது. ஸோ பாரி வந்து என் பையனை தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த படம் நடிக்கிற ஃபுல் அந்த டேஸ் மொத்தமாக. ஏன்னா அவன் பேர் கிருஷ்ணா, என் பையன் பேர் கிருஷ்ணா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி நான் பாரியை ஃபீல் பண்ணல, என் பையன் கூட பேசுகிற மாதிரியே நான் எவ்ரி சீனில் நான் வந்து ஃபீல் பண்ணதுனால தான் அவ்வளோ நேச்சுரலாக வந்தது எங்களோட அந்த பாண்டிங். 2 பசங்க, பொண்ணு, ஹஸ்பண்டு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்து என் முன்னாடி பேசுகிற தைரியம் இருக்காது, ஆனால் அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் அவங்க ரியாக்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஃபுல் கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாரி உண்மையிலே சூப்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜமா பார்த்து இது பார்த்தா எல்லாருக்குமே புரியாது, அவ்வளோ கான்ட்ராஸ்டான சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு. ஸோ ப்ரில்லியண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரில்லியண்ட் ஹீரோ. ரம்யா வந்து ரொம்ப அழகாக அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. அண்ட் ஓவராலாக எனக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே ஹாப்பியாக பார்த்துருக்கேன் இந்த படம். ஸோ எல்லோரும் நீங்களும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் வாங்க. ரெடியா? அன்பே டயானா பேக்ட்ராப் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஃபன்னு, நல்ல காமெடி, செம்ம ஜாலியாக போணுச்சு படம். பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, ரம்யாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாருமே அவங்க பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப லாஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை ஃபேமிலி வந்து தேட்டரோட குடும்பத்துக்கு வந்து நல்லா ரசித்து சிரித்து பார்க்கலாம். நல்ல ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ.